டாக்டர் மொக்கச்சாமி. ஹலோ. சினிமால வில்லனா நடிக்கிறவங்க நிஜத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும், சினிமால காமெடியா நடிக்கிற ஒரு சில பேர் நிஜத்துல வில்லனா இருக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில வடிவேலு தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லா நடிகர்களும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, யாருமே திரையில இருக்கிறது போல ஹீரோவாவோ வில்லனாவோ காமெடியனாவோ நிஜ வாழ்க்கையில இருக்கிறது கிடையாது. என்னதான் வடிவேலுவை பத்தி எல்லாருமே இவ்வளவு குறைகள் சொன்னாலும், நம்மள தன்னோட நடிப்பின் மூலம் டெய்லி சிரிக்க வச்ச, இப்ப வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்கிற வைகை புயல் வடிவேலுவை பத்தி கூப்பிட்டு கேட்டு பாருங்களா, அவர் கூட நடிச்சவங்களை எங்கேயாச்சும் உதவி பண்ணியிருக்கிறாங்களா, வீடு வாசல் வாங்கி கொடுத்துருக்கிறாரா, இல்லை பிள்ளைகளுக்கு பீசி கட்டியிருக்கிறாரான்னு கழுவி ஊற்றிடுவாங்க கூட நடிச்சுவீங்க. வடிவேலு சார் ஒரு பெரிய கம்பேக் பழைய ஃபோர்ஸ்ல வந்து சும்மா பெரிய கம்பேக்கா கொடுக்கணும்னா என்ன விஷயத்த பண்ணுனா சரியா வரும் அப்படின்னு அது நடக்காது, பண்ண முடியாது, இனி நடக்காது, அவ்வளவுதான். அவருடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சிருக்கோம். 500 ரூபா கொடுக்கவே விட மாட்டாரு. அப்படி இருந்து நாங்கள் உழைச்சிருக்கோம். சிங்கமுத்துன்னு எல்லாருமே. சார் வடிவேல் சார் வந்து நடிக்க விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து அவர் குரூப்ல இருக்க ஆளை தவிர வேற ஆள் வந்து அவருக்கு பிடிக்காது. ஆனா இந்த சீன் நீங்க பண்ணா நல்லா இருக்கும். கூட நடிச்ச சக நடிகர்கள் எல்லாருமே இப்படி சொல்றதும், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட இறுதி அஞ்சலிக்கு அவர் வராததும் அவரை நிஜ வாழ்க்கையில ஒரு வில்லனாவே சித்தரிச்சிட்டு, வடிவேலு ஆரம்ப காலகட்டத்துல தயாரிப்பாளரும் நடிகருமான ராஜ்கிரன்ட்ட எப்படி சேர்ந்தார் அப்படிங்கறதும், அதுக்கப்புறம் ராஜ்கிரண் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானதும், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களால எப்படி தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சாதாரணமா மதுரையில சுத்திட்டு இருந்த ஒரு நபர் தான் வடிவேலு. ஆனா பின்னால தமிழ் சினிமாவோட காமெடியில உச்சம் தொட்ட மிகப்பெரிய கலைஞனாவும் ஆனாரு. தமிழ் சினிமால வடிவேலுவோட முக்கியத்துவம் என்னங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சந்திரமுகி திரைப்படம் தான். இவரோட கால் சீட்டுக்காக மட்டும் சந்திரமுகில சூப்பர் ஸ்டார் உட்பட பல நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் காத்திருந்தாங்க. பல திரைப்படங்களோட பேரு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த படத்துல உள்ள வடிவேலு காமெடி மட்டும் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம பேர் தெரியாத படத்துல கூட இவரோட காமெடி வசனங்கள் நம்ம மனசுல ஆழ பதிஞ்சிருக்கும். என்னைக்கு இந்த நாட்டுல சமூக வலைதளங்கள்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னையில இருந்தே வடிவேலு தான் அதுக்கு அரசனா இருக்காரு. ஏன்னா வடிவேலு இல்லாத ஒரு மீம்ஸ் ட்ரோல்ஸ் கூட நம்ம இங்க பார்க்க முடியாது. வடிவேலுன்னு ஒரு மகா கலைஞன் மட்டும் இங்க இல்லனா, இங்க மீம் கிரியேட்டர்ஸ் ட்ரோல் பண்றவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லாம போயிருக்கும். அந்த அளவுக்கு அவரோட காமெடி முத்திரைய பதிச்சு வச்சிருக்காரு. என்னதான் வடிவேலு மேல 1000 விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் வடிவேலு காமெடி ஓடாத வீடுகளே இல்லைன்னு தான் சொல்லணும். மக்கள் மனசுல மிக உயரத்துல இருந்த வடிவேலுக்கு முதல்ல விழுந்த அடி 2011 சட்டமன்ற தேர்தல் தான். ஏன்னா இதுல கேப்டன் விஜயகாந்துக்கு எதிராக கொச்சையா பேசினாரு. உண்மை சொல்ல போனா இந்த பேச்சுக்கு பிறகுதான் வடிவேலுக்கு வாய்ப்பே குறைஞ்சதுன்னு சொல்லணும். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். அவன் கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த அப்படி பேசினதுக்கு அப்புறம் கூட வடிவேலுவை பத்தி யாருமே வாய் திறக்க ஆரம்பிக்கல. ஆனா இப்ப சமீப காலமா அவரோட கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் அவர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நடிகர் காதல் சுகுமார்னு ஒரு நபர் இருக்காரு. இவர் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட வடிவேலு மாதிரி தான் இருப்பாரு. இவர் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு படத்துல வடிவேலு பாணிலேயே நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. இத வடிவேலுவும் கவனிச்சிருக்காரு. உடனே வடிவேலு காதல் சுகுமாரை கூட்டிட்டு வர சொல்லி அடியாட்களை வச்சு அடிச்சு இனி அப்படி நடிக்க கூடாதுன்னு எழுதி வாங்கி அடிச்சு விரட்டிருக்காரு. இத காதல் சுகுமார் ஒரு பேட்டியில அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர்ட்ட சான்ஸ் கேட்டு இவரோட ஆபீஸ் வாசல்ல நிற்கும் துணை நடிகர்களை உட்கார கூட சொல்லவே மாட்டாராம். நிக்க வச்சே கொடுமை பண்ணுவாராம். வெளியே நிக்கிறவங்க கால்வழியில கொஞ்சம் சாஞ்சா கூட அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருமா. அது மட்டும் இல்லாம அடிக்கடி மாடியில வெளியே வந்து இவங்க நிக்கிறாங்களா போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வேற போவாராம். அது மட்டும் இல்லாம நடிகர் வடிவேலு கிட்ட துணை நடிகர்களா நடிக்கிறவங்களுக்கு தயாரிப்பாளர் கொடுக்குற பேட்டா பைசாவும் முழுசும் வடிவேலுட்டு தான் போகுமா. வடிவேலுவா பார்த்து கொடுக்குற 500-600 சம்பளம் தான் துணை நடிகர்களுக்கு போகுமா. மீதி எல்லாமே வடிவேலுக்கு தான் போகுமா. இப்ப சமீப காலமா வடிவேலுவை குறை சொல்றவங்களோட லிஸ்டும் பெருசாகிட்டே போகுது. இவங்க எல்லாருமே வடிவேலுவை பத்தி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. மறைஞ்ச நடிகர் விவேக் கிட்ட நடிச்சவங்க கூட இவர்கிட்ட நடிக்க முடியாதான். கேப்டன் விஜயகாந்தோட விசுவாசிகளும் இவரோட படங்களை நடிக்க முடியாதான். என்ன வடிவேலு இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரோட முன்னிலையில அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பி வச்சிருவாராம். இந்த விஷயத்த நடிகர் மீசி ராஜேந்திரன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதே போல வேற சில உச்ச நடிகர்களான அஜித் தனுஷ் போன்ற நடிகர்கள்ட்டையும் மரியாதை குறைவா நடந்துக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க. அதனாலேயே அஜித் தனுஷ் மாதிரியான நடிகர்கள் வடிவேலு படத்துல நடிக்க சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்களாம். அதே போல வடிவேலு யாரை பார்க்க எங்க போனாலும் வடிவேலுக்கு செலவாகிற பெட்ரோல் காசு முதற்கொண்டு எல்லாத்தையும் வடிவேலுக்கு முதல்ல கொடுத்துடணுமா. இப்படி ஒண்ணா இவங்க எல்லாருமே வடிவேலு மேல குற்றத்தை அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியலனா கூட நம்மள டெய்லி சிரிக்க வச்ச கலைஞனோட மறுபக்கத்தை எல்லாரும் இப்படி சொல்றது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. வடிவேலு போல காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்கு வடிவேலுக்கு முன்னாடியும் சரி வடிவேலுக்கு பிறகும் சரி இப்படி ஒரு கலைஞன் தமிழ் சினிமாக்கு கிடைக்கவே மாட்டாங்க. டாக்டர் மொக்கச்சாமி. ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா